பாலவாக்கம் வீட்டில் இருந்த சி.வி. சண்முகத்தை அழைத்துக் கொண்டு ஒரே காரில் வருகிறார் தங்கமணி. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், சி.வி. சண்முகத்தை சமாதானம் செய்யும் முயற்சியாக தங்கமணி சந்தித்திருக்கலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக செயல்பட்டு வந்த நிலையில எஸ்.பி. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள், பெரும்பாலான எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி இடத்துல சமரசம் செய்து கொண்டு இணைந்து விட்டார்கள். ஆனால் முன்னாள் அமைச்சர் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் மட்டும் சமரசம் செய்ய முன்வரவில்லை. அவர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தரவில்லை. அங்கிருந்து அவர் பாலவாக்கம் இல்லத்துல தனியாக இருந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு சமரச பேச்சுவார்த்தைக்காக இணைந்த முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி தற்போது சி.வி. சண்முகம் இல்லத்துக்கு சென்றிருக்கிறார். பாலவாக்கத்துக்கு சென்று அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரே காரில் தற்போது புறப்பட்டவர்கள் தற்போது எம்.ஆர்.சி. நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவரிடத்துல தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 வார காலமாக தனி அணியாக அதிமுக உறுப்பினர்கள் ஒரு பிரிவினர் செயல்பட்டு வந்தாங்க. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, ஆர். காமராஜ், நட்டம் விஸ்வநாதன், டாக்டர் விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.சி. வீரமணி போன்ற முன்னாள் அமைச்சர்களும் முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர்களும் தனி அணியாக செயல்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கடந்த ஒரு 3 வார காலமாகவே அதிமுகவில் பரபரப்பான பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று விட்டது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தி கடிதங்கள் கொடுத்திருக்கிறாங்க சபாநாயகர் இடத்துல. 2 தரப்பிலுமேயே புகார் கடிதங்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. அதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக கரடா உத்தரவை மீறி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் செயல்பட்டிருக்கிறாங்க, அவங்க மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுங்கள் என்று தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை எம்.ஆர்.சி. நகர் சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் தங்கமணி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். சென்னை எம்.ஆர்.சி. நகர் சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் தங்கமணி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். காலையில் இபிஎஸ்ஐ சந்தித்து ஒன்று சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி சி.வி. சண்முகத்தோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை எம்.ஆர்.சி. நகர் சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் தங்கமணி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். காலையில் இபிஎஸ்ஐ சந்தித்து ஒன்று சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி சி.வி. சண்முகத்துடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். காலையில் இபிஎஸ்ஐ சந்தித்து ஒன்று சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி சி.வி. சண்முகத்துடன் ஒரே காரில் வந்தார். இந்த நிலையில் சென்னை எம்.ஆர்.சி. நகர் சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் தங்கமணி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை எம்.ஆர்.சி. நகர் சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் தங்கமணி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கலாம். பாலவாக்கத்தில் தன்னுடைய இல்லத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகத்தை தங்கமணி சென்று பார்த்து ஆலோசனை நடத்தினார். அங்கிருந்து ஒரே காரில் புறப்பட்டவர்கள் தற்போது எம்.ஆர்.சி. நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அங்கு சி.வி. சண்முகம் மற்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆலோசனை நடத்திட்டு வராங்க. சற்று நேரத்துக்கு முன்னர் தான் முன்னாள் அமைச்சர் தங்கமணி எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக தன்னை இணைத்துக் கொண்டார். அந்த சந்திப்பு முடிந்து பாலவாக்கத்துக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் தங்கமணி அங்கு சி.வி. சண்முகத்தை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அங்கிருந்து ஒரே காரில் புறப்பட்டவர்கள் தற்போது சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. அங்கு தங்கமணியும் சி.வி. சண்முகமும் தற்போது ஆலோசனை நடத்தி வராங்க. சி.வி. சண்முகத்துடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அவர் அடுத்ததாக மேற்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன என்பதுதான் தற்போது கேள்வியாக இருந்து வருகிறது. தனி அணியாக செயல்பட்டு வந்தவர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி சமரசம் செய்து கொண்டு அவரிடத்துல இணைந்து விட்டார்கள். மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல சபாநாயகரிடத்திலும் மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த எந்த நிகழ்வுகளிலும் சி.வி. சண்முகம் பங்கேற்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கும் அவர் வரவில்லை. அதே நேரத்தில் தலைமைச் செயலருக்கும் அவர் செல்லவில்லை. இந்த நிலையில சி.வி. சண்முகம் அவருடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன என்பது கேள்வியாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில பாலவாக்கம் இல்லத்தில் இருந்த சி.வி. சண்முகத்தை தன்னுடைய காரில் அழைத்துக் கொண்டு தங்கமணி எம்.ஆர்.சி. நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். தற்போது அங்கு ஆலோசனை நடத்தி வருகிறார். சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. சி.வி. சண்முகம் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதற்காக விழுப்புரத்திலிருந்து தன்னுடைய ஆதரவாளர்களை வரவழைத்திருப்பதாகவும் தன்னுடைய ஆதரவாளர்களிடத்துல கலந்து பேசி
இறுதி முடிவை எடுக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில தற்போது தங்கமணி மற்றும் சி வி சண்முகம் எம்ஆர்டி நகரில் இருக்கக்கூடிய சி வி சண்முகம் அலுவலகத்துல தற்போது ஆலோசனை நடத்தி வராங்க. இந்த ஆலோசனை எது குறித்த ஆலோசனை? எடப்பாடி பழனிசாமி இடத்துல சமரசம் செய்து கொள்வது குறித்த ஆலோசனையா அல்லது வேறு ஏதாவது திட்டமா என்பதுதான் தற்போது கேள்வியாக இருந்து வருகிறது. ஒரு பக்கம் சி வி சண்முகம் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில அவரது ஆதரவாளர்கள் விழுப்புரத்திலிருந்து தற்போது சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களிடத்துல பேசி இறுதி முடிவை சி வி சண்முகம் எடுத்து இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி சி வி சண்முகம் சந்தித்து தற்போது எம்ஆர்டி நகர்ல அவருடைய அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இருவரும் தற்போது ஆலோசனை நடத்தி வராங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பை தொடர்ந்து எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களாக செயல்பட்டு வந்த 13 எம்எல்ஏக்களும் சபாநாயகரை சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. சட்டமன்ற அதிமுக குரடாவை அவருடைய உத்தரவை மீறி செயல்பட்டதற்கு மன்னிப்பு தெரிவித்துக் கொள்வதாகவும் தங்கள் மீதான கட்சி தாவல் தடை சட்டத்தை நிறுத்தி வைக்கும்படி அந்த கடிதத்துல ஒவ்வொருவரும் தனித்தனியாக கடிதம் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருவரும் அவர்களுடைய பெயர்ல தனித்தனியாக கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கடிதம் ஒவ்வொருவருடைய கடிதத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் இங்கு வந்து கடிதம் கொடுத்திருக்கிறார்களா என்பதை பெயர் வாசித்து சரிபார்த்துக் கொண்டார் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகர். அந்த காட்சிகள் தான் சற்று நேரத்துக்கு முன்னர் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காலையிலிருந்து நிலவு கொண்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்புக்கு முன்னதாக சி வி சண்முகம் அலுவலகத்துல எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவர் ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாருமே கூடி ஆலோசனை நடத்தினாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் சி வி சண்முகம் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 2 மணி நேரம் அந்த ஆலோசனை கூட்டத்தை முடித்துக் கொண்டு எஸ்.பி. வேலுமணி அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்போதும் சி வி சண்முகம் அவருடைய வீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டுக்கு வருவதை தவிர்த்தார். அதன் தொடர்ச்சியாக எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சமரசம் செய்து அதிமுகவை தொடர்ச்சியாக இணைந்து செயல்படுவது என முடிவெடுத்துக் கொண்டார்கள். எடப்பாடி பழனிசாமி இடத்துல மன்னிப்பு கடிதம் கொடுத்து இணைத்துக் கொண்டார்கள். அதன் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில இருந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களாக செயல்பட்டு வந்தவர்கள் எல்லாமே ஒன்றாக காரில் புறப்பட்டு தலைமைச் செயலகத்துக்கு போனாங்க. தலைமைச் செயலகத்துல சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த எந்த நிகழ்வுகளிலும் சி வி சண்முகம் பங்கேற்கவில்லை. சி வி சண்முகம் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. கடந்த 3 வார காலமாக சி வி சண்முகம் தான் மையப்படுத்தியிருந்தார். அந்த அணியிலேயே தனி அணியாக செயல்பட்டு வந்த போதிலும் சி வி சண்முகம் தான் அவ்வப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்து வந்தார். ஒவ்வொரு முறையும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிராக கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக சி வி சண்முகம் தான் இருந்து வந்தார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தினாலும் சரி அல்ல கட்சி ரீதியாக எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு முக்கிய நபராக திரு சி வி சண்முகம் செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அவ்வப்போது சி வி சண்முகம் தான் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்து வந்தார். தங்கள் அணி என்ன கோரிக்கை வைக்கிறது, தங்கள் அணியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, தங்கள் அணி எந்த செயல்பாடை நோக்கி நகர்கிறது என்பதையெல்லாம் சி வி சண்முகம் தான் அவ்வப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கி வந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.